அப்படிதான் சிக்கன் பிரியாணி இருந்து உடனே ஐஸ் கைகாலி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமீனா. நான் திரைதன். நீங்கள் நிதியா குட்டி. நிதியா குட்டி. ஓகே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ வந்து மதியம் என்ன நல்ல வெயிலாக இருக்குது. ஆனால் வீடியோ வந்து நாங்கள் வீட்டு எடுக்கல. ஜூன் மாதம் சும்மா வெயில் நல்ல கமகமண்டு இருக்குது, நல்ல வக்கையம் அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ மதியம் வந்து நாங்கள் ஒரு வழியால் எடுத்து போக போகிறோமே, நல்ல டேஸ்டாக செமினா சாப்பிட போகிறோம். நாக்கு சும்மா நாக்கு அப்படி அண்டில்ல மக்களே, அப்படி அண்டில்ல மக்களே. நாங்க யாழ்ப்பாணம் போறோம். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நாங்களே போறோம்னு சொல்லி. கூடுதலா வந்து நாங்கள் அங்கதான் கூடுதல் என்னென்றாலுமே சாப்பாட்டுக்கு இல்ல மக்களே. நான் வந்து அங்க ஏன் போறேன்றதை நாங்க கட்டாயம் காணொலியில பதிவு செய்வோம். அதுக்காண்டிதான் நாங்க போறோம். மெயினா வந்து நாங்க முந்தி எல்லாம் வந்து அடிக்கடி யாழ்ப்பாணம் போறோம். இப்ப போறது குறைவு. ஏன்னு சொன்னா திவ்யா குட்டி வந்து நர்சரிக்கு போறதால கிழமை நாள்ல நாங்க போறோம். இப்ப சனி ஞாயிறு தான் லீவு. அப்ப ஞாயிறுல வந்து சேர்ச்சுகள் அது வழியா நாங்க போறோம். அப்ப சனிக்கிழமை வந்து கடையால் துறக்காதானே. சனிக்கிழமை நாங்க வீட்டை நிக்கிறோம். அப்ப லிதியா குட்டி நல்ல ஃப்ரெஷ்ஷா நித்திர கொண்டு சாப்பிட்டு வலிக்கிட்டு நிக்கிறேன். சரி, ஓகே. அப்ப நாங்கள் வந்து போறோமே நம்ம அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களுடைய சேனல் யாரா நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி நாள் வந்து என்ன ஜூலை மாதம் வந்து 27ஆம் தேதி இல்லை 28 28ஆம் தேதி நாள் போகிறதே தெரியல. அவ்வளவு வேகமாக போய் கொண்டிருக்கு. நாட்கள் அவ்வளவு வேகமாக போய் கொண்டிருக்கிற நாட்களில் அதில் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். என்ன நாட்கள் வந்து காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். ஸோ அப்போ நாள் இன்றைக்கு நாங்கள் ஒரு சாப்பாடு எப்படின்றதை போய் நாங்கள் உங்களோட சாப்பிட்டு நாங்கள் பயந்து கொள்ள போகிறோமே. நாக்கன்ற சும்மா கண்ணாடி வடிவா இருக்கட்டும். ஓகே, அது வடிவுக்கும் போடலாம், வெயிலுக்கும் போடலாம். அப்போ நாக்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வந்து இவ்வளவு நாங்கள் மேலே ஒரு சாப்பாடு உடையும் பார்த்தோம். அதை வந்து சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டை சொல்லணும் மாதிரி இருக்குமே. ஸோ நாக்கு மரம் கொள்ளாதானே நாக்கு சம்பந்தமா கதைக்கிறோம். அப்ப நாக்களால வந்து நாங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து அப்படி அது நல்லதா இருக்குமே. நம்ம அதான் சொல்லி வேதம் சொல்லுவது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. கடவுள் வந்து மனுஷனுடைய நல்வாழ்வை கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கிறாருன்னா நம்முடைய நாவில் வச்சிருக்கிறார். நாங்கள் அதை பிரியப்பட்டு நாங்கள் எதை வாயால் நாங்கள் அதை பேச போகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்வில் உருவாக போகுது. அதே போல் தான் சாப்பாடும் வந்து நாங்கள் நன்றாக நாங்கள் அதெல்லாம் சில நேரங்கள் அப்படி இப்படியெல்லாம் பார்க்க அப்படி இப்படியெல்லாம் சாப்பிட தோணுமே. அப்படி இப்படியெல்லாம் சாப்பிட்டா நல்லதோன்றதை வந்து நாக்கு சில நேரங்களில் அது வந்து கண்ட்ரோல் பண்ணாது. ஆனால் இன்றைக்கு வந்து உங்களுக்கு அங்கே சாப்பிட தர மாட்டோம். இல்லை, நான் அதை பற்றி ஒன்று சொல்லலை. அதே போல் நாங்கள் பேசும்பொழுது கூட சில நேரங்களில் வந்து நாங்கள் என்னத்தை பேசுகிறோம் எதை பேசுகிறோம்னா அதுவும் சில நேரங்களில் ஒரு கண்ட்ரோலை தாண்டி போடும் நாவும். ஸோ அப்போ நாவு வந்து எல்லா விதத்தாலையும் நாங்கள் அது காத்துக்கொள்ள வேண்டியதுன்னு பேச்சிலையும் இருக்கலாம். அதே போல் உள்ள வெளியே நாவிலிருந்து உள்ளுக்கு இருந்து வெளியால் விடுகிறதுலேருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அதே போல் உள்ளுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்றதுலேயும் வந்து நாங்கள் அதை பாதுகாத்துக்கொள்ளலாம். நல்ல வேணும். உலகத்தில் பார்க்க போனால் நிறைய விதமான காரியங்கள் அடங்கி இருக்குது. இந்த சாப்பாடு விதத்திலோ சரி, நாங்கள் உலகத்தில் உண்டாக இருக்கிற காரியங்களை வந்து பேச வைக்கக்கூடாது. கூட நம்முடைய வாழ்வுக்கு வந்து அவ்வளோ நல்லதாக இருக்காது. ஸோ அப்போ ஜீவன் மரணம் எல்லாம் வந்து நாவல் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் நல்லதை பேசினா நல்லதை சிந்திச்சா தான் நல்லதே பேச போகிறோமே. ஒரு சாப்பாட்டை குறித்து கூட நாங்கள் நல்லதை பேசினா நல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து கடையில் தைச்சிட்டு ஓகேண்ணே எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு அப்படியா இருக்கும். லிதியாவுக்கு வந்து தைச்சது ஆனால் லிதியாவுக்கு போடையிலேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நாங்கள் அவாக போடுவோம். நான் இது போடுறேன்னு யோசிக்கல, இல்லாட்டி அவாக்கம் எடுத்திருப்பேன். திடீர்னு தான் இது போட்டேன். லிதியா குட்டி வழியா இருக்கு, சூப்பர். ஸோ அப்போ இன்னைக்கு நாங்கள் வந்து வழியால் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பயணம் உண்டு. அழகாக வெளுக்கிட்டு இருக்கமே. அழகாக வெளுக்கிறதா நான் அழகாக கண்ணாடியில் போட்டு வெயிலால் அப்போ போக்குற வழியால் லிதியா குட்டியை பேர் வேணும் வைக்கலாம். அப்போ சட்டி குடி ஜீன்ஸ் எல்லாம் போட்டு நிற்கிறேன். சரியா? அப்ப நாங்க போறோம். போயிட்டு கண்ணாடி தாங்க கண்ணாடி இருக்குது பேக்கிங்ல. நாங்க பிறகு போட்டு
அவன் இப்போ தரட்ட அவன் கலட்டி எறிகிறேன். சரி போயிட்டு நாங்கள் இங்கே தொடங்குவோமே. இடியாப்பட்டி வந்து இப்போ நித்திரம் கொண்டு எழுப்பிட்டேன் என்ன. நாங்கள் இப்போ எங்கே வந்து நாங்கள் சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் மெயினாக வந்து இப்போ 2 மணி ஆகிட்டு நேரம் வந்து இப்போ நாங்கள் வந்து கேஎஃப்சிக்கு போவோம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து நாங்கள் வெள்ளனே ஒரு கணக்கு கருத்தோட தான் இந்த கேஎஃப்சி வந்து போகலாம் அப்படி தானே. கேஎஃப்சிக்கேன்னு போயிடலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து முதலே ஒரு நான் வரைக்குள்ள இந்த கட்டிட வேலை செய்திருந்தது. மேலே இன்னொரு மாடி ஒன்று கட்டினம் போல். அப்போ அதால் வந்து 5ஆம் தேதி மட்டும் அது க்ளோஸ் ஆகும். அப்போ அதால் வந்து அங்கே போகலாது. இங்கேயும் நாங்கள் ஒருக்கா வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். நாங்கள் இதுவும் நல்ல ஹோட்டல் தான். இங்கேயும் நாங்கள் சாப்பிட்லாமே. அது இப்போ நேரம் 2 மணி ஆகிட்டு போய் சாப்பிடுவோம். ஏங்க பசிக்கு சாப்பிடுவோமே. என்ன சாப்பிடுவோம்? என்ன சாப்பிடுவோம்? சிட்டிக்கு பாருங்க. சரிப்பா. ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால் எனக்கு வந்து பிரியாணி. என்ன உங்களுக்கு ரைஸு என்ன தான் நாங்கள் வீட்டில் பிரியாணியோ என்னென்றாலும் செய்து சாப்பிட்டாலும் கடையில் சாப்பிடுவோம் போல வராது. கடையில் ஒரு கொஞ்சம் எப்படி தான் நாங்கள் டேஸ்ட்டாக வீட்டில் செய்தாலும் கடையில் செய்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குமே. ஆனால் இந்த கடையில் வந்து டேஸ்ட்டு நாங்கள் இங்கே ஒருக்கா வந்து சாப்பிட்டேன். நல்லதியா குட்டி நல்ல அமைதியாக இருக்குங்க. அமைதி. இது வந்து எங்கே இருக்குது இந்த இடம் வந்து யாழ்ப்பாணம். நல்லா இருக்குது, நல்லா கூலாக இருக்குது, ஏசி எல்லாம் போட்டிருக்கு. இங்கே வந்து பசி வந்துட்டு லிதியாக லிதியாக பசி வராது. ஏன் லிதியாக பசி வருது அந்த எனக்கு அவங்க ரச்சியை கண்டவங்க பசி வருமே. பசி வருது அவங்க ஓகே ஓகே உங்களை தான் பிரியாணியா? சத்தம் எங்கே வந்துருக்கோம் நாங்கள்? எங்கே வந்திருக்கிறோம்? திவ்யா எங்கே வந்திருக்கிறோம்? எங்கே வந்து வீடு இல்லை. என்ன இதுக்கு என்ன பேர்? இல்லை இது என்ன பேர் இந்த இடத்துக்கு? வீடு ஹோட்டல், சாப்பாடு ஹோட்டல். ஹோட்டல் அப்போ சொல்லுற என்ன சொல்லுற? என்ன ஹோட்டல் என்ன பேர் இதுக்கு? அப்ப என்ன சொன்னவா? சாப்பாடு ஹோட்டலா? என்னன்னு சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு போத்து அம்மா செருப்பு கேட்டேனா பசியில் நாங்கள் வாடிக்கொண்டு விட்டோம். என்ன லேட்டாக போயிட்டு சாப்பிட்டு அப்போ தான் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். பசி வந்தாலும் சாப்பிடக்கூடாது. அப்படித்தான் நான் காத்துக்கொள்ளணும். பசி வரும் ஆனாலும் சாப்பிடக்கூடாது. அப்படித்தான் பசிக்கு என்ன கூட கண்டைய கடியை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா துன்பம். அது மாதிரி கண்டைய கடியை பேசக்கூடாது. கண்டைய கடியை பேசினாலும் அது மாதிரி தானே துன்பம். அதே போல் பசி வந்தாலும் நாங்கள் பொறுமையாக இருந்து நல்லதை சாப்பிடணும். என்ன நல்லதை நாங்கள் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல சரியான கொஞ்சம் ஆக்கலாக இருக்குது. சாப்பாடு ஆர்டர் பண்ணி போட்டு இருக்கிறோம். என்ன ஆர்டர் பண்ணி போட்டு இருக்கிறோம். லிதியாவுக்குனே எங்களுடைய உஷார்கள் வந்து குண்டி போய் விட்டது. தங்கா சொல்கிறா சம்பளம் சோறு தந்தால் இப்போ நான் சாப்பிடுவோம். இந்த இப்போ இருக்கிற பசிக்கு இப்போ 2 ஆகுது நேரம். ஒரு சம்பளம் சோறு மாதிரி இந்த நேரம் கையில் கிடைச்சா சொல்றது பொய். அம்மா அப்பா அம்மா
அம்மா பிடிக்கும் வெள்ளை கொடுத்து இப்போ லிதியாவுக்கு வேறு ருசியாக கொடு லிதியாவுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது என்ன சாப்பாடு வேண்டாம் வேணுமா பிரியாணி வேணுமா சாப்பிடுங்க பிரியாணி ஆ பிரியாணி வேணும் பிரியாணி ஏதாவது சாப்பிட விருப்பம் வந்து தாகம் உண்டாயிட்டு என்ன வேணும் எங்கேருந்து சாப்பாடு எல்லாம் வந்துட்டு எனக்கு சாப்பாடு எனக்கு ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு அழகான ஒரு ரைஸ் இதில் டோமினாங்க ஒரு ரைஸ் கொஞ்சம் டேஸ்டாக கொடுக்குறோடைய பை பண்ண போகிறப்பா வா கொஞ்சம் டேஸ்டாக கேட்டுருக்குறேன் பிரியாணி கடவுளே என்ன கஜலம் என்ன கஜலம் என்ன லிதியாவுக்கு பிரியாணி வரும் லிதியாவுக்கு போமாங்க லிதியா சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிடு என்ன சாமான் சோடா அவள் இதுல எல்லாம் கொஞ்சம் இப்போ தான் வந்துருக்கு அது மட்டும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு நாங்கள் அப்படி சொல்ல போகிறோமா உப்புக்கு பதிலாக அந்த மாதிரி வரும் இந்த ரைஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா 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 சொல்கிறேன் சூப்பராக இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேணும் சிக்கன் பிரியாணியா சூப்பர் கிளாஸ் கவனம் தான் பிரியாணி சொல்லிக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் லெக் பீஸ் எல்லாம் உடைச்சபடி வரும் நடக்குது அலுவலை பாருங்க மாற்றி மாற்றி சாப்பிடுதேவா அது டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி சாப்பிட்டுங்க சரி வேற இதான் நல்லா இருக்கு இதான் வலிச்சு வலிச்சு சாப்பிட்டேன் படிவேன் இன்னைக்கு தான் நான் சாப்பிட்ற இடத்துல படிவேன் ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன் வேணுங்க நான் படியே சாப்பிட்டேன் சரி நான் சாப்பிட்டேன் சரி ஓகே இன்னொரு லைக் கொண்டு வரட்டும் ஓகே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுமே நாங்கள் வந்த முதல் வேலை முடிஞ்சு உங்களை நாங்கள் நாங்களே ஓகே இப்போ சாப்பிட்டாச்சு நீ நாங்கள் அடுத்த கட்டம் என்னத்துக்கு வந்து நாங்கள் அடுத்த கட்டம் வீடியோ பார்ப்போமே சரி ஓகே வாங்க போகலாம் ஓகே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ரியோ ஐஸ்கிரீமுக்கு முன்னால் நிற்கிறோமே ஆனால் நாங்கள் இந்த ஐஸ்கிரீம் கடையே போகல என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வயிறு ஃபுல் சாப்பிட்டாச்சு வடிவா இல்லை இல்லை நாங்கள் போகலை பிற ஒரு நாளைக்கு பார்ப்போமே இப்போ நாங்கள் வந்து ஏன் இதில் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரியோ ஐஸ்கிரீம் கடை அங்கே நல்லூருக்கு பின்வீதி இல்லாதானே அந்த அவடத்தை வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து அங்கே வந்து ஒரு கடை மாதிரி எல்லாமே உடுப்பு கடை எல்லா ஃபேன்சி கடை பொருட்கள் எல்லாமே இருக்குதுன்னு ஒரு சேல்ஸ் மாதிரி போட்டு விற்கிறாங்களா அங்கேன்னு அப்போ அதை வந்து ஒருக்கா நம்ம வந்திருந்தேன் நான் எடுக்கல ஒன்றுமே நம்ம போயிட்டேன் இன்றைக்கு வந்து நாங்கள் நோமலாக பார்ப்போம் அங்கே என்ன மாதிரின்னு பார்த்து எடுக்கல மணி எடுப்போம் அது இப்போ நீங்கள் சொல்ல தேவை நீங்கள் அங்கே இருக்க காட்டுங்க வாகனத்தை எவ்வளோ வாகனம் நிற்குது இன்டி அப்படி பெரிய பஸ் எல்லாம் நிற்குது பெரிய பஸ்ஸுகள் எல்லாம் நிற்கி பாருங்க டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு நம்ம வேறு இடங்கள்லேருந்து உடனே ரியோ ஐஸ்கிரீம் கடைக்குள்ளே தான் போயினோமே
சரியான க்ரௌடாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த வெயில் வைக்கைக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் குடித்தா நல்லா இருக்கும். என்ன நான் குடிச்சேன் ஐஸ்கிரீம் 2 குடிக்க வேண்டிய கஷ்டம். எங்கே குடிச்சு நீங்கள் இத்தனை உடுப்பு எடுக்க போகிறேன் என் வீட்டை எடுக்க காலில் க்ரௌட்டாக இருக்குது. ஓகே நாங்கள் இப்போ வந்து அந்த உடுப்பு கடைக்கு வந்தாச்சு. சேல்ஸ் மார்க்கெட். இப்போ நாங்கள் வந்து சும்மா பார்ப்போம். நீங்கள் எல்லாத்தையும் காட்டுங்க, நான் உள்ளுக்க போகிறேன். நாங்கள் இப்போ வந்து உண்மைக்குமே வீட்டை இருந்து வெளிக்கிட்டு வேற இருந்து சாப்பிட்டுட்டு நிற்க எனக்கு தண்ணியை விடாய்க்கையில் ஏன்னா அப்படி ப்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்து நிற்க சும்மா தாகமெண்டா சொல்ல தேவையில்லை. மக்களே வெயில் தெரியுது. நம்ம வீட்டை நாங்கள் வீட்டை இருக்கிற கடையில் இருக்க தெரியுது. வீட்டை கொஞ்சம் அப்படி தெரியும், வெக்க தெரியும், ஆனால் வெயில் தெரியாது. உண்மையாக யாழ்ப்பாணம் டவுன்ண்டாலே உங்களுக்கு தெரியும் தானே, சரியான க்ரௌட்டான இடங்கள்லான. அப்படி இருந்து நாங்கள் உடுப்பெடுப்போம்னு சொல்லி சும்மா உடுப்பு பார்க்க தான் வந்திருந்தாங்க. ஆனால் வீடியோ பதிவு செய்யலாம் போயிட்டேன்டா சரியான சனக்கூட்டமாக இருந்தேன். அப்போ நான் வந்து நாளாந்தம் வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு சும்மா டிஷர்ட்டுகள் அப்படி இது எடுப்போம்னு தான் நாங்கள் வந்திருந்தாங்க. அப்போ எடுத்த நாங்கள் சரியான சொன்ன விலத்தவே நான் போட்டு நாங்கள் பார்த்தா மக்கள் வரையிலேருந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்களே. நிறைய வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்துருக்கு. நம்ம உண்மைக்குமே இன்றைக்கு வந்து நேரம் போனது தெரியும். நானே ஒரு 4 மணிக்கெல்லாம் வீட்டை போயிடுவோம்னு சொல்லி இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆகுது. நம்ம கலைச்சி போய் அங்கே இருக்கிறா அதுதான் பிள்ளை கலைச்சி இப்போ நித்திரையும் தூக்கி அடிக்கும். அவாக்கு இப்போ நான் ஜோக்கெட் வாங்கி கொடுத்துறேன். வெயில் வைக்க தானே. அப்போ உடுப்பு இல்லாமல் எடுத்தாச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் இப்போ யாழ்ப்பாணம் டவுன் வந்து வேற வேற கட்டிடங்கள் எல்லாம் மேலே வருது. அதுதான் உண்மையாக இப்போ நாங்கள் வந்து மாதத்தில் ஒரு காண்டாலும் வார நாங்கள் எனக்கெல்லாம் இப்போ தனியாக வந்து இதுக்குள்ள இடங்கள் சுற்றி பார்க்கணுன்னா தெரியாது. அவ்வளோத்துக்கும் நல்ல பெரிய ஒரு சிட்டியாக வந்துட்டு தானே. எவ்வளோ பெரிய பில்டிங். ஆனால் பில்டிங் அதுக்கு மேலே ஒன்று கட்டியாச்சு. 5ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி பழையபடி வரலாம். நீங்கள் யாராவது கேப்சி போனால் எங்களுக்கு உண்மைக்குமே கட்டிடம் கட்டினது நான் கண்டேன் நான். ஆனால் அது இல்லையான்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு அங்கே எங்களோட நெல்லியடியில் கேப்சி இருக்கா. நாங்களுக்கு இங்கே கேப்சியான்னு இல்லை. எங்களுக்கு வந்து நான் இல்லாமல் வந்து கேப்சியில் வந்து உள்ளுக்கு நிறைய வேறு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ நான் அந்த இடத்துல வந்து என்ன சாப்பிடக்கூடிய அது என்ன பிடிக்கும். கேப்சி மாத்திரம் தான் இருக்குது. ஆனால் கேப்சிக்குள்ளாக வர இதுகள் எல்லாம் இருக்குது. அங்கே இங்கே வந்து கேக்குகள் ஐஸ்கிரீமுகள் அப்படி விதவிதமாக இருக்குது. எனக்கு வந்து கூடுதலாக கேஎஃப்சி என்றால் இங்கே யாழ்ப்பாணமும் ஐஸ்கிரீம்னு சொன்னால் ரியோ இந்த 2 தான் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணாலும் அங்கேருந்து வாருது. மற்றபடி அங்கே பிடிக்க நேரம் அப்படியே போயிட்டு போகிறானே. அதான் இதுக்கண்டு வாரையில் வந்தால் 2-3 அலுவலகளை பார்த்துக்கொண்டு போகிறோம். இல்லை காசு இல்லை. காசுலாம் முடிச்சு இல்லை நான் குழந்தை எல்லாம் உடுப்படுத்தாச்சு. என்னென்ன உடுப்படுத்தேன்னு சொல்லி நான் வேணுமென்னு சொன்னால் நாளைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன சும்மா நோம்பில் தான் நாங்கள் வந்து டிஷர்ட்டுகள் அப்படி எடுத்து நாங்கள். அப்போ உண்மைக்குமே நல்ல சந்தோஷம். என்ன எடுத்தாச்சு. இனி நாங்கள் வந்து என்ன செய்யணும். நாங்கள் வெளுக்கிற போகிறோம். திவ்யா குடி காலை நீட்டி கொண்டு இருக்குது. பார்க்க பாவம் சாப்பாடா டபுள் சாப்பாடு இதுக்காக ஒன்றும் இல்லை சொன்னால் நான் இனி வீட்டை பொழுது மட்டும் 6-7 மணி ஆகும் போய் நாங்கள் இரவு சாப்பாடு சாப்பிட்டு போகணும். இந்த மனுஷன்லாம் சொன்னது தேங்க்ஸ் சார். இதுக்காக கொடுக்குது கிட்டலி பிள்ளை கிட்டலி விடும். பிள்ளை கிட்டலி விடும். வடை தரட்டாங்க. ஆனால் கோப்பி விடுங்க. கோப்பி விட வடை ஒன்று இல்லை பிள்ளைக்கு. எப்படி இருக்கு வடை? பார்த்துட்டு நீங்கள் பண்ணிதியா இட்லி சாம்பார் சாம்பார் எல்லாம் சாப்பிடுவோம். அது அப்பா இந்த சாப்பாடு சாப்பிடுங்க. நம்மளுக்கு கோப்பை விடாமல் என்னென்னாலும் கண்ணறியும் சாம்பார் என்ன இல்லையா களைச்சி போட்டு முகத்தில் தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்? பிடிச்சி போடும். நான் லிதியாக தான் உண்டா சாப்பிடுவேன். லிதியா அப்பா லிதியாக தான் உண்டா சாப்பிடுவேன். பாருங்க லிதியா அப்பா ஒரு கோப்பையில் சாப்பிடுவோம். 2 இட்லி சாப்பிடும். லிதியா வடையை சாப்பிடுறியா? பிள்ளை வடையை சாப்பிடுது. நாங்கள் என்ன சாப்பிட்றோம்? இட்லியாண்ணா சம்பளம் எப்படி இருக்கு? சம்பளோட சாப்பிடுமா? என்ன? ஓ
நல்லா கட்டம் நாங்கள் கப்பலிச்சு போய் அவள் அங்கே நெட்டுலேயே அந்த வெள்ளூர் திறமை போய் தண்ணியை குடி சாப்பிடுங்க நீங்க தேவா அவள் சாம்பார் பண்ணி சாப்பிடுது சாம்பார் சாப்பிடுது நடிக்காத சாப்பிடுங்க சம்பல் கிடையாது சம்பல் பண்ணிடா சம்பல் இல்லை வேணும் சம்பல் ஏன் என்ன வேணும் நல்லா இருக்கா ரெடியா பிள்ளைங்க சாப்பிடுங்க நான் நிறையா பண்ணி தருவேன் என்ன தோசை வடிவில் பார்த்தீங்களா சாப்பிடுங்க இல்லைங்க டீ டீ இல்லை இது மோர் அடுத்தது வேணுமா இது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க இது பால் டீ பால் டீ போகிற இடமெல்லாம் டீ குடிக்கல டீ குடிப்போம் இந்த டீ குடிச்சு தான் இந்த ஒரு என்ன செய்யுது கண்ணின்ற போது இது அவங்களோட வடையத்தான் கழுவுறது வடையண்டா தான் பெரிய சாப்பிடலாம் ஏன்னா வேணும் இந்த பிரியாணி மணி என்ன வரேன் நல்லதோடு சாப்பிடலாம் பார்த்தியா பிள்ளை பார்த்தியா அன்பை பார்த்தியா கொடுத்தேன் வெளில பிள்ளை கொடுத்தேன் நான் தான் இது கை கழி நந்தியாக்கும் போகிற வாரம் இல்லை கண்டோட கை வைப்பேன் கழுவில அந்த கழுவி விட்டுறேன் சாப்பிடு ஒன்றுமே திரும்ப என்ன மாப்பா சம்பல் எடுத்தா சம்பல் அம்மா வடநாட்டியே சேரும் தங்க என்ன செய்றீங்க வடி எடுத்தா போதும் வெளிநாட்டுக்காரன் கூட இங்கே வந்து சாப்பிடுங்க இதற்கு நல்ல சம்பளை மட்டும் அப்பா வீட்டிலேருந்து தோணும் வீட்டிலேருந்து தோணும் அப்பா அப்பா சம்பளைக்கா அப்பா நான் உரைக்கா கொஞ்சம் பெருஞ்சம்பல் சாப்பாடு விதியாக தீட்டு விடுறது தீட்டு விடுற சாப்பாடு விதியா தீத்தி விட பரவாயில்ல உண்டாங்க நான் தீத்தி விட விதியா தீத்தி விட அம்மா கவலைப்படாது ஓகே நாங்கள் இங்கே வந்து இப்போ இரவு சாப்பாடு வந்து கோப்பாயில் மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட முடியாது கோப்பாடாமா இட்லி வேற வர என்ன சாப்பிடும் இட்லி சாப்பிட்டோம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் எங்கே நிற்கிறோம் சாப்பிட்டாச்சா திருப்தி திருப்தியோ கூடி சாப்பிட ஓ ஓகே இப்போ நாங்கள் எங்கே கோப்பாய் சந்தியனம் அம்மாச்சி உணவகத்தில் வந்து நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் நாங்களே
மரக்கறி கோப்பாய்கிட்டே இருக்கு 3 பேரும் சாப்பிட்டோம் கோப்பாய்கிட்டே இருக்குது இதான் கோப்பாய் சந்தி தானே சிக்கன் அடி கோப்பை கலர் லைட்டு கிட்ட நிற்கிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ கலைக்க தெரியாம மக்களே சிரிப்பை பாருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வீடியோ வந்து நிறைவு செய்கிற பகுதிக்கு வந்தாச்சேன்னு இப்போ நாங்கள் வந்து வீட்டை போகணும் இப்போ நேரம் வந்து 5 மணி ஆகிட்டு உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் நிறைய நாட்களுக்கு பிறகு ஃபேமிலியாக நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து வடிவாக என்ஜாய் பண்ணியாச்சேண்ணே இந்த சனிக்கிழமை முந்தியன்னு சொன்னால் அடிக்கடியே வருவோம் இப்போ வந்து வரையலாது நாளை ஞாயிற்றுக்கிழமை அதை விட சந்தோஷமான நாள் வளமையாக வந்து சனின்னு சொன்னாலே அம்மா விட்ட போகிறேன் இன்றைக்கு போகவே இல்லை இன்றைக்கு இங்கே வாரபடியாக நான் போகலை இன்றைக்கி ஏதோ நிறைய நாள் யாழ்ப்பாணம் வராத மாதிரியே கிடக்குது முந்தி ஒரு போன மாதம் வந்த நாள் தான் இந்த அளவு தூரத்துல இருந்து பார்க்குறாங்கன்னு யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இருக்குது இந்த யாழ்ப்பாணம் இல்லை இப்போ நாங்கள் எங்களோட வீட்டை இருந்து இங்கே வரோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணித்தியாலம் 50 நிமிஷம் 1 மணித்தியாலம் வேணும் ஏன்னா 32 கிலோமீட்டர் அப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இதை பார்க்க எங்களுக்கு தூரம் மாதிரி ஏன்னா 32 கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் எங்களோட இடத்துலேருந்து இதை பார்த்தா தூரம் மாதிரி இருக்கும் எங்களுக்கு அது ஒரு தூர பயணம் மாதிரி தான் ஏன்னா அப்போ இனி நாங்கள் சரி வீட்டை போகிறோம் இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் என்ன வித்யாக்குட்டி வந்து அங்கால நிற்கிறா சரியாக களைச்சி போயிட்டா ஓகே சந்தோஷம் இந்த வீடியோ பெற்றுள்ள கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்